மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம படிப்போம் ஜெயிப்போம் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு படிப்புகள் குறித்து பேசிட்டு வரும். கலை அறிவியல், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் குறித்து பேசிட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில் கண் மருத்துவம் குறித்து பேச போகிறோம். கண் மருத்துவ படிப்பு யார் படிக்கலாம், இதில் துணை மருத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்கு, எப்படி விண்ணப்பிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். நேர்களாகி நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கண் மருத்துவ படிப்பு தொடர்பாக திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி மூலமாக கேட்டு உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பதில்களை பெறலாம். இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கண் மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி வரக்கூடியவர். கண் மருத்துவம் மட்டும் கிடையாது, ஆப்டோமெட்ரிக் கல்லூரியின் டீனாகவும் இருக்காங்க. இவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் தீர்க்க வந்திருக்காங்க. வாங்க டாக்டர் டி கற்பகம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். எங்களுடைய சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரியா இருக்குது. நான் பிறந்த குழந்தைக்கு கூட அந்த கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்க அப்படின்றப்போ எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற வரக்கூடிய காலங்களில் அந்த கண் மருத்துவத்துறையோட முக்கியத்துவம் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ நன்றி சரவணன். கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்டையர் பாடியில் அது ஆக்குபை பண்ணுற இடம் வந்து 1% தான். ஆனால் நம்ம கண்ணு வழியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், கலர்ஸாக இருக்கட்டும், அந்த வைப்ரஸியாக இருக்கட்டும், இல்லை அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, 100% வந்து கண்ணு தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கண்ணு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு உறுப்புன்றது நீங்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நாட் ஓன்லி சின்ன குழந்தைங்கலேருந்து முதியோர் வரைக்கும் பல நோய்கள் வந்து கண்ணை பாதிக்கப்படும். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், மயோப்பியா, ஸ்குவிண்ட், அதுக்கப்புறமே டிஜிட்டல் எராலேருந்து இப்போ மிடில் ஏஜ் குரூப்புமே வந்து நிறைய வந்து பாதிப்பு வந்து அதுவாலேயும் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். போக போக முதியோர்களுக்கு முக்கியமாக வந்து கேட்ராக்ட், கிளாக்கோமா, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், டயபெட்டிக் ரெட்டினோபதி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. இவ்வளோ பிரச்சனை வருதுங்களா? குறிப்பாக நம்ம மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் வேணால் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதற்கான தேர்வுகள் நீட் அப்படின்னு ஒரு தேர்வு இருக்குது. கண் மருத்துவம் அப்படிங்கிறப்போ MBBS படிச்சுட்டு தான் கண் மருத்துவம் படிக்கணுமா, இல்லை MBBS படிக்கிறப்பே கண் மருத்துவம் சார்ந்த அதுக்குள்ள சிலபஸ் இருக்கு முடியாது, அது மட்டும் படித்தா போதும்? ஓகே, ஸோ ஒரு ஐ கேர் ஃபீல்ட்லேருந்து இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இதை பொதுவாக ஐ கேர் ஃபீல்டில் வந்து 3 O's அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ஆப்டிஷியன், ஒன்று வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட், இன்னொன்று வந்து ஆஃப்தால்மாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்தால்மாலஜிஸ்ட் தான் வந்து டாக்டர் படிப்பு படித்து வரவங்க. ஸோ அதுக்கூட பேசிக் க்ரைட்டீரியா வந்து +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதுதான் வந்து பேசிஸ். அது முடித்த உடனே தே ஹாவ் டு ரைட் நீட், அண்டர் கிராஜுவேட் நீட் UG எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு MBBS கோர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ MBBS கரண்ட்டாக வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸ். அது MBBS படிக்கும் போதே அவங்க வந்து ஆஃப்தால்மாலஜி தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் அப்போவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் அந்த MBBS முடித்த பிறகும் நீட் PGன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீட் PGயில் வந்து தே ஹாவ் டு அகெயின் ரைட் அந்த எக்ஸாம் எழுதி அதில் மார்க் வாங்கிட்டு நீட் PG எக்ஸாமில் வந்து 3 முக்கியமான கோர்சஸ். ஒன் இஸ் MS ஆஃப்தால்மாலஜி, DNB in ophthalmology and diploma in ophthalmology. ஸோ இது 3 கோர்சஸ் வந்து ஆஃப்தால்மாலஜி படிப்புக்காக எடுத்துக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு வர பட்டதாரிகள் வந்து டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்தால்மாலஜி. இதே வந்து ஒரு ஆப்டோமெட்ரி படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதே 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி அந்த பேசிக் குரூப் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இதை முடிச்சுட்டு ஆப்டோமெட்ரி ஆஃபர் பண்ணுற கல்லூரிகளுக்கு டைரெக்டாகவே அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் டில் 25-26 இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்டோமெட்ரி வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ ஆப்டோமெட்ரி கோர்ஸோட டிகிரி என்ன கொடுப்பாங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி, இதை முடிச்சுட்டு PG கோர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி இருக்கும். பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரிக்கு வந்து இட் வாஸ் a 4 year program, but இனிமேலிருந்து that is 25-26லேருந்து it is going to become a 5 year program. So 4 years they will be in the college and 1 year they will have to do internship. Optometric. என்ன அது 4 வருடம் 5 வருடம் ஆக்கினீங்க, அதுக்கான முக்கியத்துவம் என்ன மேடம்? ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ன்ட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் கமிட்டி. ஸோ மெடிக்கல் டிகிரிக்கு வந்து ஒரு சென்ட்ரல் போர்டு, சென்ட்ரல் ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. whereas இந்த பேராமெடிக்கல்னு சொல்கிற கோர்சஸ் இல்லை ஆஃப் லேட்லி இட் ஹஸ் பீன் நேம்ட் அஸ் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அந்த அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரல் பாடி வந்து NCAHP. ஸோ NCAHP கைட்லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 28 ஃபீல்ட்ஸ் மெடிசனில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்களா. அதில் வந்து 18 ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு வந்து
இந்த அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு என்ன மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கரிக்குலம் படி இது வரைக்கும் ஆப்டோமெட்ரி நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருந்துச்சு. டிப்ளமா இன் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா டிப்ளமா கோர்சஸ் இருந்துச்சுட்டு, டிஸ்பென்சிங் ஆப்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் ரெண்டு கோர்சஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி, BOptom அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக, and masters in optometry, M.Optom ன்னு சொல்லப்படலாம். ஸோ பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி இப்போ 5-year ப்ரோக்ராம், மாஸ்டர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி வந்து 2-year ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்தலாஜி பற்றி அந்த கோர்ஸ் பற்றி சொல்கிறப்போ 3 கோர்ஸ் சொன்னீங்க. அந்த 3க்கு டிஃப்ரெண்ட் என்ன? ஓகே, ஸோ ஆப்தால்மாலஜின்னு சொல்லும் போது வந்து எண்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் டாக்டரா யூ வில் பி டேர்ம்ட் ஆஸ் அ டாக்டர். ஸோ இதில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய வந்து இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்தால்மாலஜி வந்து மெடிசனும் அதில் கொஞ்சம் இருக்கும், சர்ஜரி கொஞ்சம் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி வந்து MS, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் ஆப்தால்மாலஜி. இதுதான் வந்து MS ஆப்தால்மாலஜி. இதில் எய்ம்ஸ் மட்டும் MD ஆப்தால்மாலஜின்ட்டு ஒரு டிகிரி கொடுக்குது. யூஸ்வலாக MDன்னு சொல்கிறது வந்து மெடிசன்னு நம்ம நினச்சிப்போம், பட் இட் இஸ் அ சர்டிஃபைட் கோர்ஸ் இன் ஆப்தால்மாலஜி, சர்ஜரியும் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ். அது தவிர தே ஆல்சோ ரெகக்னைஸ் நிறைய கார்பரேட் செயின்ஸ் வந்து தே கேன் ஆல்சோ ட்ரெயின் பிகாஸ் தே சி லாட் ஆஃப் ஐ பேஷன்ஸ். ஸோ அவங்க வந்து டிப்ளமேட் அண்ட் நேஷனல் போர்ட் DNB எக்ஸாம்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுலேயுமே அது வந்து ஒரு 3-year டிகிரி ப்ரோக்ராம். ஸோ தே ஹேவ் டு கம்ப்ளீட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அ MD MS ப்ரோக்ராம். DNB கோர்ஸ் கூட ஆப்ட் பண்ணிக்கலாம், DNB இன் ஆப்தால்மாலஜி. டிப்ளமா கோர்சஸ் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் medical university do not have diploma courses, but private institutions and private organizations can offer diploma in ophthalmology. So diploma இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 2-year program. ஓகே, இந்த துறையில் வரவங்க கண் மருத்துவத்துறைக்கு வரணும்னா, குறிப்பாக மருத்துவத்துறைக்கு வரணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சேவை நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கண் மருத்துவத்துறைக்கு வரணும்னா அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும், அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், அவங்களுக்கு எதுவும் திறன் இருக்கணுமா, இல்லைப்பா நீங்கள் இந்த மாதிரி ஒரு திறன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து வர வேணாம் அப்படின்லாம் நிறைய துறைக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண் மருத்துவத்துறைக்கு இருக்கா? ஸோ கண்ணுனாலே ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, ரைட்? ஸோ இது வந்து சில குவாலிட்டிஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்னு சொல்லும் போதே வந்து பேஷன்ஸ் அண்ட் எம்பத்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து அவங்க குறைகளை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை பொறுமையாக நம்ம கேட்டுட்டு அதுக்குண்டான விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கிவ் அ லிசனிங் இயர், பொறுமையாக கேட்டுட்டு நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ எந்த நோய் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து பேஷண்ட் கிட்ட எக்ஸாக்டாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், விரிவாக. ஏன்னா இப்போ வந்து நோய் பற்றி மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா தான் நெக்ஸ்ட் வந்து வில் பி ஏபிள் டு பி அ பெட்டர் கிளினிஷியன். தேர்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். நிறைய விஷயம் வந்து கண்ணு சம்பந்தப்பட்டான கருவிகள் வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து சர்ஜரியாக இருக்கட்டும், மைக்ரோ சர்ஜரி, ஸோ மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நம்ம சர்ஜரி பண்ணணும். ஸோ அந்த ஹேண்டுக்கும் ஐக்கும் இருக்க கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் அது எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இருந்தால் யூ வில் டெஃபினெட்லி பிகம் அ வெரி குட் கிளினிஷியன் அண்ட் சர்ஜன். ஸோ இது வந்து மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் ரெக்விசிட்ஸ். ஐ ஃபீல் தட் ஃபார் அன் ஐ கேர் ப்ராக்டிஷனர் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஒரு திறன் வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா மருத்துவத்துறையில் கொடுப்பாங்களா, இல்லை நமக்கு அது இருக்கணும் இயல்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, இல்லை உள்ள வந்தால் கொடுப்பாங்களா? இயல்பாக இருந்தால் கண்டிப்பாக பெட்டர். ஏன்னா வந்து யூனோ இப்போ இந்த இன்டென்ஷனோட நான் ஒரு சர்வீஸ் இன்டென்ஷனோட வர, நான் பொறுமைசாலியாக இருக்கேன், ஐ கேன் லிசன் டு ப்ராப்ளம்ஸ், இது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அடாப்ட், அது ஒரு விஷயம். செகண்ட் திங் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜென்ரேஷன் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ டாக்டர்னாலே வந்து ஹெக்டிக் ஷெட்யூல்ஸ், நைட் டியூட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆப்தால்மாலஜி அண்ட் ஆப்டோமெட்ரி பொறுக்கு ஓரளவுக்கு யூனோ லெஸ் எமர்ஜென்சி, லெஸ் நைட் ஷிஃப்ட். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சிஸ்லாம் இல்லாதனால they need not wake up in the middle of the night and go back. So அந்த விஷயத்தில் people can definitely choose this option. Off lately, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்தால்மாலஜி வந்து மெடிசன் அண்ட் சர்ஜரி ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் மெடிசனோட வண்டர்ஃபுல் காம்பினேஷனுமே ஆப்தால்மாலஜி. அதை பார்த்தோம் மேடம், டெக்னாலஜி இதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இப்போ ஏஐலாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எப்படி இருக்கு, ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? ஆமாம், ஸோ ஏஐ வந்து நம்ம ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம். ஏஐ வரதுனால அதுக்கு உண்டாகிற நோய்கள் வந்து ஒரு தனிப்பட்ட இது. இன்னொன்று வந்து ஏஐ வந்து எப்படி நம்ம ஃபீல்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்குன்னு பார்க்கும்போது இது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஏஐ உள்ளே வருதுன்னா என்ன, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ல்டு ஓவர் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் டைம் என்ற விஷயம். ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து குழந்தைங்கலேருந்து, பிகாஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து, இல்லை பிறந்ததுலேருந்தே சாப்பாடு விடும்போது காமிக்கிற ஸ்க்ரீன்ஸ்லேருந்து, ஸ்கூல்ஸில் போகும்போது டிஜிட்டல் டிவைசஸ் யூஸ் பண்ணி கொடுக்குற ஹோம் ஒர்க் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து டிஜிட்டல் டிவைசஸில் வருது. ஆஃப்கோர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்,
that is the trend thing. The middle age groupல வந்து they are more hooked on to the systems for their work purpose. அதை அவாய்டே நம்ம பண்ண முடியாது. elderly people அவங்களும் வந்து டிஜிட்டல் யூசேஜ் வந்து நாட் only on the screens, because ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் மொபைல் பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் டிவியில் பார்க்குறாங்க. ஸோ தேர் இஸ் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்போஸ் டு டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுக்குண்டான சைட் எஃபெக்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஏஐ. செகண்ட் பார்ட் ஆஃப் ஹவு ஏஐ வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐன்றது போக போக அந்த ப்ரெசிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ ரைட் ஃப்ரம் ஆர் எக்ஸிஸ்டிங் வாட் எவர் சர்ஜரிஸ் ஆர் தேர். கேட்ராக்டில் வந்து நம்மளுக்கு ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குது. நம்ம கார்னியாவில் இல்லை ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸில் வந்து ரொம்ப நுண்ணியமாக இந்த கண்ணாடி எடுக்கிறதுக்கு உண்டான ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமும் ஏஐ இன்டர்பிரிட்டேஷனால் அந்த கொடுக்குற ஆல்காரிதம் ஆர் ஃபார்முலாஸ் ஆர் டெஃபினிங் பெட்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் டெலி ஆஃப்தால்மாலஜின்னு சொல்லுவோம். ஸோ ரீச் இருக்காது, நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஏஐலே கண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கேன் பி சென்ட் டு அ ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்க டாக்டர் இல்லை ஒரு குவாலிஃபைடு ஆப்டோமெட்ரிஸ்ட் கேன் கமெண்ட் அண்ட் டெல் இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வி கேன் கோ ரீச் வித்தவுட் ஈவன் ஆக்சுவலி சீயிங் த பேஷண்ட் who's not sitting right in front of you. So AI வந்து helps in delivering a lot of treatment without actually visiting the eye care hospital. And innovation and technology லேட்டஸ்ட்டாக என்ன பண்ண இவ்வளோ பெரிய மெஷினை வந்து எப்படி இவ்வளோ பல்கியாக இருக்க மெஷினை வந்து சிறியதாக கொண்டுட்டு வர முடியும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மும் ஏஐ வந்து இஸ் ஹெல்பிங் அ லாட். ஆல்காரிதம்ஸ், ஆப்ஸ் எல்லாம் மொபைலில் வச்சே வந்து கண் பார்வை எப்படி டெஸ்ட் பண்ணலாம், கலர் பிளைண்ட்னஸ் எப்படி செக் பண்ணலாம், ஃபீல்ஸ் எப்படி செக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது வந்து அடங்கி ஒரு மொபைல்குள்ளே கொண்டுட்டு வர அளவுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜி வந்து எவ்ரி சிங்கிள் டே இட்ஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர். எல்லா துறையிலும் ரோபோட்டிக் வந்துட்டு இருக்கு. ஆமாம், இதில் ரோபோட்டிக் எந்த அளவுக்கு கண்டிப்பாக. ஸோ ரோபோட் பாதுகாப்பானதா? கண்ணு இல்லையா? எஸ் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. ரோபோட்டிக் கேட்ராக்ட் ஈவன் பிஃபோர் இட் பிகேம் வெரி ஃபேமஸ். ஐ திங்க் ஐ கேர் ஃபீல்டில் வந்து ஏற்கனவே வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி வந்து கேட்ராக்டில் தான் ரொம்ப பிரபலமான விஷயம். ஸோ முன்னாடிலாம் வந்து கண் ஆப்ரேஷன்னா வந்து பிளேட்ஸ் வச்சு அதில் இன்சிஷன் போட்டு தட் இஸ் அதுக்கப்புறமா தான் உள்ளே என்டர் பண்ணிவிட்டு அந்த பொறை வந்த லென்ஸை எடுத்துகிட்டு வில் ஹேவ் டு பிளேஸ் த ஆர்டிஃபிஷியல் லென்ஸ். இப்போ ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி இல்லை ஃப்ளாக்ஸ் அந்த பர்டிகுலர் லேசர் அசிஸ்டட் மெத்தடில் வந்து அந்த பிளேட் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியே இல்லை, வேண்டவே வேண்டாம். லேசரே வில் டூ த ஃப்ரண்ட் கட், பேக் கட். அந்த கேட்ராக்டை குட்டி குட்டி பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரோப் உள்ளே போயிட்டு அந்த பீசஸை ஃபுல் என்டையர் க்ளீனப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டா ஒரே வேலை உள்ளே போய் லென்ஸ் வச்சுட்டு வந்துடணும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேட்ராக்ட் சர்ஜரி. வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி. ரிஃப்ராக்டிவ் சர்ஜரினா இப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு எனக்கு வந்து 18 வயசு ஆன பிறகு எனக்கு கண்ணாடி வேணான்னு ஃபீல் பண்ணுறவங்க தே கேன் ஆல்சோ டூ அ ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர் விச் இஸ் கம்ப்ளீட்லி ரோபோட்டிக். முன்ன மாதிரி பிளேட்ஸ் இருக்கும், அந்த ஃபிளாப் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் இருக்கும். ஸோ பிளேட் வழியாக அதை கட் பண்ணிட்டு ஃபிளாப் எடுத்துட்டு லேசர் தான் அப்ளை பண்ணுவாங்க. நவ் வாட் இஸ் ஹேப்பன்ட் இஸ் லேசர் இஸ் கம்ப்ளீட்லி டூயிங் த ஃப்ரண்ட் கட் அண்ட் பேக் கட். ஸோ நம்மளோட ஒன்லி வேலை ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த ஃப்ளாப்பை வெளியில் எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் டே வந்து இம்மீடியட்டாக வந்து விஷன் வந்து ஹவு இட் வாஸ் பேக் பிஃபோர் கிளாஸஸ் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷன் வந்து கொடுத்துடலாம். இவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு இல்லையா, அதை நம்ம ரோபோட்டை கொடுக்குறோம். நீங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்க, ரோபோவை இயக்குறது மனிதர்கள் தானே, அதுக்கு ஒரு புறமை கொடுக்குறது மனிதர்கள் தானே. கண்டிப்பாக. அதுக்கு கண் மருத்துவத்துறையில் அது படிப்பு இருக்கா, தனியாக படிக்கணுமா, அது அதற்கான? ஸோ ரோபோ வந்து நம்ம சொல்கிறேன், ரோபோ இஸ் ஆக்சுவலி அ ஸ்லேவ். சுருக்கமாக சொன்னால் ஏஐ வந்து ஒரு ஸ்லேவ், அது ஒரு அடிமை. நம்ம அதுக்கு சொல்லி கொடுக்கணும், இதுதான் ரைட் ஆல்காரிதம். பேஷண்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட கால்குலேஷன்ஸ், இந்த கால்குலேஷன்ஸ்க்கு இந்த லென்ஸ் வைக்கணும், இந்த கால்குலேஷன்ஸ்க்கு இவ்வளோ கார்னியா கட் பண்ணணும், இது எல்லாமே கால்குலேட் பண்ண போகிறது மனிதர். வி ஆர் கோயிங் டு யூஸ் அ மெஷின் டு ஹெல்ப் அஸ். அது நம்மளோட வேலை, கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தான். ஸோ ஏன்றது ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை. வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் ஏ ஃபார் அவர் பெனிஃபிட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சேஃப். வி ஹேவ் டு பி நாலேஜ். வி ஆர் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் அ மெஷின். நம்ம சொல்ற கேட்கக்கூடிய அது ஒரு வேலையாள். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து என்னன்னா, மற்ற துறைகளை காட்டிலும் கண் மருத்துவத்துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறந்து விளங்குது, எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கு? ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை, ஸோ நம்ம தனியாக மெடிசன் யூஸ்வலாக எம்பிபிஎஸ் முடிச்ச பேருக்கும் சில பேர் வந்து வெறும் மெடிக்கல் லைன்லேயே போவாங்க, சில பேர் வந்து சர்ஜரி பண்ணணும் சர்ஜிக்கல் லைன்லேயே போவாங்க. பட் ஆஃப்தால்மாலஜி வந்து அப்படி கிடையாது. இட்ஸ் அ யூனிக் காம்பினேஷனே சொல்லலாம். மெடிசன் படிச்சுட்டு நீங்கள் வெறும் ட்ராப்ஸ் இல்லை டேப்லெட்ஸ் கொடுத்துட்டும் ட்ரீட் பண்ணலாம். இல்லை எனக்கு சர்ஜனாக ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சர்ஜரி, மைக்ரோ சர்ஜரி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியும் ஆஃப்தால்மாலஜியில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட காம்பினேஷன் வந்து மெடிசன் ஆஃப்தால்மாலஜி பெஸ்ட்டு. ஸோ நம்ம சர்ஜரிஸ்லாம் வந்து வெரி ஷார்ட், ஃபியூ மினிட்ஸில் வந்து சர்ஜரிஸ் முடியும். மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து 1 hour 2 hours காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் சர்ஜரி முடித்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அவங்க ஃபேஸில் பார்த்தா நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல, அது இன்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
ஸோ இதுல இருந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் நீங்க போனீங்கன்னா இப்போ நியூரோ சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வி ஹேவ் போஸ்டிங்ஸ். நியூரோ சர்ஜரியில் ஒரு போஸ்டிங் இருக்கும். அவங்க வந்து காலையிலேருந்து ஒரு 6 hours தே வில் ஹேவ் சர்ஜரிஸ். இல்லை ஒரு ஆர்த்தோ சர்ஜரி எடுத்துக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிலாம் இட் வில் டேக் ஹவர்ஸ் கணக்காக போகும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க பேஷண்ட்டை ரெக்கவரி பண்ணிட்டு தே வில் ஆஸ்க் எப்படி இருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா. அந்த பெயின்லாம் இருக்கும், அந்த பெயின்லாம் உடனே போகாது. பட் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 5 minutes முடிஞ்சிட்டு இல்லை ஒரு 10 minutes சர்ஜரி முடிச்சு வெளியில் வரும்போது பேஷண்ட் சிரிச்சுட்டு தான் வரப்பாங்க. ஸோ அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்து ஈஸியாக கிடைக்கும். சொன்ன மாதிரி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எமர்ஜென்சிஸ் கிடையாது, நைட் ஷிஃப்ட்ஸ் கிடையாது. ஸோ வேலையை வந்து பண்ணோமா, இட் கேன் பி 9 to 5 or 9 to 6 ஜாப், யூ கேன் கோ பேக் ஹோம். இதில் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் பெருசா இருக்காது. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக ஐ திங்க் ஆப்தல்மாலஜி இஸ் a very good choice. ஓகே மேடம். +2 மாணவர்கள் அடிப்படையாக வச்சுட்டு ஒரு முக்கியமான கேள்வி மேடம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க யார் வந்து கண் மருத்துவ படிப்பு எடுக்கலாம், அவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு சொன்னீங்க, அதற்கான ஸ்கில்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ மாணவர்கள் வந்து ஒரு 11th குரூப் எடுக்கும்போதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த குரூப் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கண் மருத்துவ படிப்பு தான் போக போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க படிக்கும்போதே எப்படி அந்த பாடத்திட்டங்கள் கவர் பண்ணி கண் மருத்துவ படிப்புக்கு குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி என்ன மாதிரியான படிப்பை கொண்டு போகணும், என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் மேடம்? இல்லை, இது பொதுவாக 11th and 12th படிக்கும் போது இட்ஸ் பேசிக் தான். அவங்க நினைக்க வேண்டியது வந்து நான் ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்டில் போகணுமான்றதை அவங்க டிசைட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து as I said, மெடிசன் அண்ட் சர்ஜரினா எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க கரியர் வந்து சப்போர்ட் பண்ணும்போது வந்து பேரண்ட்ஸும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது வந்து ஒரு 4 years படிச்சுட்டு இப்போ எஸ்பெஷலி ஃபார் ஆப்தல்மாலஜி, ஏன்னா 12th முடிச்சுட்டு 5.5 years மெடிசன் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 3 years பிஜி கோர்ஸ் பண்ணணும், ஒரு 10 years ஆயிடும். செட்டில் ஆகிட்டு கையில் காசு ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறதுக்கே வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் டைம் ஃபார் டாக்டர். வேறஸ் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு வந்து 12th முடிச்சுட்டு ஒரு இப்போ இருக்க கரண்ட் வந்து 5 years. ஸோ 5 yearsல தே வில் ஸ்டார்ட் ஏர்னிங் அ பேசிக் சேலரி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட் லிசனிங் டு அ பேஷண்ட், சால்விங் ப்ராப்ளம்ஸ், அது முக்கியமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷுட் பி சப்போர்ட்டிவ். பிகாஸ் நமக்கு லாங் ஸ்டாண்டிங் க்ரோத் வேணும்னா ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 10 years வரைக்கும் ஒரு மினிமல் சப்போர்ட் இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமா நம்ம அது குடும்பங்களுக்கு சொல்லணும், பெற்றோர்களுக்கு சொல்ல. ஸோ இமீடியட்டா வந்து தே மே நாட் பி ஏர்னிங். ஒரு குடும்பத்தை தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் another ஃபேமிலி. உடனே கல்யாணம் பண்ணிட்டு தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் another ஃபேமிலினா இட் மே நாட் பி ஸோ ஈஸி வித் ஓன்லி அந்த ஒரு சம்பளம் வச்சு நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி earn for a 10-year program. ஓகே மேடம். இப்போ நம்ம எம்எஸ்ல ஆப்தல்மாலஜி பண்ணிட்டோம், அது மட்டுமே ஒரு மாணவருக்கு சரியா இருக்குமா? வரக்கூடிய காலங்கள் போட்டி நிறைஞ்ச காலகட்டமாக இருக்குது. எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கே நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், ஃபுல்லாக வேலை இல்லைன்ற அவங்களும் வரக்கூடிய அந்த மருத்துவர்களும் சரி கல்யாணம் ஒத்துக்கிறாங்க. எம்எஸ் எடுத்துட்டு ஆப்தல்மாலஜி பண்ணிட்டா மட்டும் போதுமா, வேற எதுவும் கோர்ஸ் பண்ணணும்? கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் டாக்டர் ஆனாலே ஒரு பெருமையாக பெற்றோரோட கடமை வந்து அதோட முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் ஃபினிஷ், இதோட ஒன்றும் பெருசாக படிக்க வேண்டாம். பட் அட் த எண்ட் ஆஃப் ஃபினிஷிங் எம்பிபிஎஸ் வந்து நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு ஜோனில் தான் இருக்கோம். இதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து ஆப்தல்மாலஜியாக இருக்கலாம், கார்டியாலஜியாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இப்போ இட் டசன்ட் ஸ்டாப் தேர். அதுக்கும் மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்ணு பார்க்கறதுக்கு சிறுசாக இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. கார்னியா, கருவிழி சம்பந்தப்பட்ட நோய், ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, கண்ணாடி எடுக்கிற ரிஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர்ஸ், கேட்ராக்ட் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, கிளாக்கோமா கண் ப்ரெஷர் நோயின்னு சொல்லுவோம்ல, அதை சமாளிக்கக்கூடிய ட்ராப்ஸோ சர்ஜரிஸோ, பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜி குழந்தைங்களுக்கு ஸ்குவிண்ட் இல்லை மாலக்கண்ணு அந்த மாதிரி நோய்க்கு அதுக்குண்டான தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக, ஆக்யூலோபிளாஸ்டி, யூவிஐட்டிஸ், நியூரோ ஆப்தல்மாலஜி. ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து ஒரு 8 to 10 ஸ்பெஷாலிட்டிஸ் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. பிஜி முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபெலோஷிப் கோர்சஸ். ஸோ ஃபெலோஷிப்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ ஃபெலோஷிப் கோர்சஸ் வந்து 1.5 years இல்லை 2-year program அப்படி கூட இருக்கு. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஆஃபர். ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் மாஸ்டர்ஸ் இன் ஆப்தல்மாலஜி இந்த மாதிரி ஃபெலோஷிப் கோர்சஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்போர்ட்டுக்காக ஃபெலோஷிப் கோர்ஸ் படிக்கணுமா இல்லை படிச்சு ஆகணுமா? சப்போர்ட்டுக்காக படிச்சுக்கிட்டா டெஃபினெட்லி த பே ஸ்கேல் வில் டெஃபினெட்லி பி மச் பெட்டர். அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட டெலிவர் பண்ணலாம் வாட் எவர் சர்வீசஸ். ஓகே மேடம். நீட் தேர்வுக்கே தயாராகும் போது இதுக்குன்னு பிரத்யேகமாக பயிற்சி எடுக்கணுமா கண் மருத்துவ படிப்பு காரணம் அப்படின்னா? இல்லை, ஜென்ரலாக வாட் எவர் யூ ஹவ் ரெட் நீட். இப்போ நீட் யூஜிக்கு அஃப்கோர்ஸ் உங்களோட பேசிக் 12th நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் நிறைய என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் பேஸ்ட் பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு தனிப்பட்ட முறையில் கோச்சிங் தேவை இருக்காது. பட் நீட் பிஜிக்கு இட் வில் பி மோர் ரிஃபைன்ட். ஸோ அப்போ வந்து யூ மே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் பிஜி. நம்ம யூஜி படிக்கும் போதே நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் அதுவுமே இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் right from the 3rd year or 4th year people start
கோச்சிங் ஃபார் த பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். எல்லா படிப்புகளுக்கும் வெளிநாட்டில் ஒரு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண் மருத்துவ படிப்புகளுக்கு வெளிநாட்டில் எப்படி டிமாண்ட்? ஆமாம். ஸோ 2 விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆப்தால்மாலஜிஸ்ட்டும் சரி ஆப்டோமெட்ரிஸ்ட்டும் சரி டிமாண்ட் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் இருக்குது, லைசன்சிங் எக்ஸாம். அந்த லைசன்சிங் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு தான் யூ கேன் மூவ் அப்ராட். ஸோ இப்போ யூஎஸ்க்கு போனீங்கன்னா USMLE அப்படின்னு ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் இருக்குது. யூகேக்கு அப்படி போனோன்னா PLAB அந்த எக்ஸாம்ஸ்லாம் குவாலிஃபை பண்ணால் தான் போக முடியும். இதே ஆப்டோமெட்ரிஸ்க்கு அவங்களுக்கு DHA எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா போனோன்னா OCANS எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூ வில் ஹேவ் டு டூ ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் MBBS. அதுக்கு தனிப்பட்ட முறையில் தனி கோச்சிங் கிளாஸஸ். நம்ம படித்ததெல்லாம் பார்த்தாம பீப்புள் ஸ்டே ஒரு 5.5 வருஷம் கோர்ஸ்க்கு அப்புறமா 1 வருஷம் 2 வருஷம் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜென்ரலி த பே ஸ்கேல் வில் பி 2 to 3 times higher than what you get in India. ஸோ அதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியா ஃபார் சூஸிங் டு கெட் அன் if you want to settle down abroad. ஓகே மேடம், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஆப்டமாலஜி ஆப்டோமெட்ரி அப்படின்னு. திரும்ப ஒரு வாட்டி நேருக்கா சொல்ல முடியுமா? இந்த ஆப்டமாலஜி ஆப்டோமெட்ரி வேறுபாடு என்ன, எதை தேர்ந்தெடுக்கலாம் மாணவர்கள் அவங்களுக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி ஐ கேர், இப்போ வி ரெப்ரசென்ட் ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நாங்கள் எல்லாருமே going to take care of the eye. ஸோ சுருக்கமாக ஞாபகம் வச்சுன்னா 3 O's சொல்லுவோம். ஒன்று வந்து ஆப்டிஷியன். ஆப்டிஷியன்ற வந்து எனி டிகிரி, அவங்க வந்து BSc anything they can do, they can work in a lens care outlet. ஸோ அவங்க வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி, தேர் கோயிங் டு அட்டென்ட் டு அ கஸ்டமர். கண்ணாடி வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு தேல் ஹெல்ப் யூ. ஸோ தோஸ் ஆர் நாட், தே மே ஆர் மே நாட் பி ஆப்டோமெட்ரிஸ்ட். அவங்க வெறும் ஆப்டிஷியன். ரெண்டாவது ஓ தான் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட். ஸோ ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து டில் டுடே குவாலிஃபைடு ஆப்டோமெட்ரிஸ்ட்னா பி ஆப்டோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4-year டிகிரி ப்ரோக்ராம். 12th முடிச்சு இமீடியட்டாக தே கேன் கோ ஃபார் அன் ஆப்டோமெட்ரி டிகிரி ப்ரோக்ராம். ஸோ தே வில் பி குவாலிஃபைட். அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணலாம், லென்ஸ் அவுட்லெட்லையும் ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த வருஷம் நீட் தேவை கிடையாது. பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் நீட் வில் பி ரிக்வயர்ட். அதுதான் வந்து கவுன்சிலோட கரண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த வருஷம் மட்டும் நீட் பத்தி வேண்டாம், we can waive off ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் அக்கார்டிங் டு NCAP நீட் வந்து தேவைப்படும். கட் ஆஃப் மார்க் பத்தி யாரும் ஒன்றும் சொல்லல, பட் நீட் இஸ் அ ரெக்விசிட். The third category, இந்த தேர்ட் ஓ வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட்னு சொல்றவங்க தான் டாக்டர்ஸ். ஸோ தே வில் ஹாவ் டு 12th முடிச்சு 5.5 years MBBS படிச்சுட்டு 3 years வந்து they have to do ophthalmology. So only then they are qualified to become ophthalmologist. அந்த டாக்டர் பட்டம் அப்பதான் வரும். ஓகே மேடம், இப்போ வந்து MBBS படிக்காத ஆனால் வந்து கண் மருத்துவ துறையில் வந்து சேரணும் விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு என்னவா? எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டோமெட்ரி வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இன் விச் இது வரைக்கும் என்னெல்லாம் கோர்ஸுக்கு பேர் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். பட் இனிமே அந்த NCAP மூலியமா வந்துட்டு பிறக்கும் only 2 courses, bachelor's in optometry, master's in optometry. அது allied health scienceல வந்துரும். எக்ஸாக்ட்லி, இது எல்லாமே allied health scienceல வந்துரும். அதில் சேரணும்னு நினைக்கிறவங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எத்தனை வருஷம் அது படிக்கணுமா, அதில் வந்து அவங்க மேற்கொண்டு படிக்கணுமா, இல்லை அந்த அலைட் ஹெல்த் நீங்கள் சொன்ன அது மட்டும் படிச்சா போதுமா, மேற்கொண்டு படிக்கணுமா? ஸோ அதான் ஆப்டோமெட்ரி நான் சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் இருக்கிறது வந்து இப்போ 5-year ப்ரோக்ராம். ஆப்டோமெட்ரி நீங்கள் MS கருத்து மேற்கொண்டு படிக்கலாம் 10 வருஷம். அதனால இது இந்த ஆப்ஷன்ஸ் இதுலயுமே இருக்கிறதுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் வி ஆஃபர் லாட் ஆஃப் ஃபெலோஷிப். இதுலயுமே ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு 5 years பேச்சுலர் முடிச்சுட்டு 2 years மாஸ்டர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலைன்னா தே கேன் கோ ஃபார் ஃபெலோஷிப். இப்போ சில நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்குவிண்ட் ஒர்க் அப், இல்லை பைனாக்குலர் விஷன் கிளினிக்னு சொல்லுவோம், இல்லை லோ விஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தெரப்பி, விஷன் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ரிஃபைன்டு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆப்டோமெட்ரி. ஸோ அதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து தேர் ஆர் ஃபெலோஷிப்ஸ். பீப்புள் டூ கான்டாக்ட் லென்ஸ் ஃபெலோஷிப், லோ விஷன் தெரப்பி, பைனாக்குலர் விஷன் தெரப்பி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெலோஷிப்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன ஏன் கேட்குறேன் அப்படின்னா, பெரும்பாலும் துணை மருத்துவர்கள் படிக்கிறவங்க என்ன தயங்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, உடனே வேலை கிடச்சிடும், படித்து முடிச்ச கையோட வேலை கிடச்சிடும், படிக்கும்போது கூட வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது க்ரோத் ஆகாது, அங்கேயே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதனால கேட்குறேன். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் பே இருக்கும் அதை பற்றி, ஏன்னா இப்போ 4 வருஷம் படிக்கிறோம், 5 வருஷம் படிக்கிறோம், அதுக்குண்டான வந்து பே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ யூ ஆர் அ ஃப்ரெஷ் ஆப்டோமெட்ரி கிராஜுவேட் அப்படின்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் வந்து தே ஹவ் செட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்க்கு 15,000 28,000 வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஃபார் அ பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி. இதுக்கப்புறமா அவங்க என்ன அடிஷ்னல் ஸ்கில் செட் கொண்டுட்டு வராங்களோ, ஸோ அதை வச்சு வந்து இன் 5 years or 10 years டவுன் த லேன் தே கேன் ஸ்கேல் அப் டு 60,000 1.5 lakhs. ஸோ இதெல்லாம் யாருன்னா தே கேன் ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அண்ட் தே கேன் ஆல்சோ ஒர்க் இன் கமர்ஷியல் செயின்ஸ், ஆப்டிக்கல் செயின்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நிறைய இருக்காங்க.
லென்ஸ்கார்ட் பர்பிள் ஆப்டிக்ஸ் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் அங்கெல்லாம் கூட வேலை செய்யணும். அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் சேலரி they also get incentives for their target performance. So அதுல வந்து வேலை கிடைக்கணும் இல்லையா? அப்ப அவங்க என்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்? அவர் இடத்துல வேலை கிடைக்கணும்னா தனித்துவமான apart from academic skills செல் பண்ணனா எனக்கு மார்க்கெட்டிங் and sales skillsமே நல்லா இருக்கணும். So that is one thing. இது தவிர if you want to go for teaching institutions, teaching institutionsல வந்து ரிசர்ச் வாய்ப்புலாம் அதிகமா இருக்கும். So you can become a researcher, PhD எடுத்துக்கலாம், PhD படிக்கலாம். Then you can be a part of so many projects, government funded projectsல வந்து நீங்க பார்ட்டா இருக்கலாம். So அப்பலாம் your pay scale will increase to 1.5 அதுக்கு மேலயோ போகலாம். So these are the opportunities which can have. இதெல்லாம் வேண்டாம், நான் என் கோட்டைக்கு நான் தான் ராஜானா they can go and open their own optical outlet. So if you are a business skill, there are people who do 1.5 2 3 lakhs. So if you are going to set up your optical clinic, நீங்க சேல்ஸ் நல்லா பண்றீங்கன்னா your own clinic நீங்களே வச்சு செட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, பேசலாம். நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் ஆனந்த், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம். ஓகே, ஆப்டிஷியன் அண்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்குது, ஃபியூச்சர்ல எது மேடம் ஸ்கோப்பா இருக்கும்? நீங்க கேக்குறது ஆப்தல்மாலஜிஸ்டா இல்ல ஆப்டிஷியன் அண்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆனந்த்? ஆப்டிஷியன் அண்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஓகே, ஸோ ஆப்டிஷியன் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எனி பேசிக் டிகிரி, அவங்க வந்து பேசிக் டிகிரி முடிச்சுட்டு இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஸோ தே கேன் பிகம் அன் ஆப்டிஷியன். whereas optometrist வந்து ஒரு skilled degree program, so they are going to read about the eye, கண்ணை பற்றி 5 வருஷம் படிச்சுட்டு they come into this field, and once they come into this field நீங்கள் ஆப்டிஷியனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யலாம். அது தவிர மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரவணனோட. ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ த ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் டிகிரி ஐ கேர் ரிலேட்டடாகவே நம்ம மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளே ஓப்பன் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே மேடம், இப்போ ஒரு ஆப்டிக்கல் சென்டர் வைக்கிறாங்க அப்படின்னா பொருட்செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க படித்து முடிச்சோன்னே வைக்கலாமா, அதற்கான ஒரு ட்ரைனிங் போய் ஒரு 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 நிறுவனத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது சிறப்பாக இருக்கும்? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் 5-year டிகிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கும் போதே 4 years are going to be the college, 1 year வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து they will interact with the patients. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிளினிக்கல் பேஸ் செட்டப்லேயும் இருக்கிறாங்க, கேம்ப்ஸ்க்கும் போனோம், ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ்க்கும் போனோம், ஆப்டிக்கல்ஸ்லையுமே போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ தே வில் நோ ஹவு டு டிஸ்பென்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த கரிக்குலம்லேயே வந்து டிஸ்பென்சிங் ஆப்டிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ லென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது, எப்படி கண்ணாடிக்குள்ளே செட் பண்ணுறதுல எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ இருக்க கரிக்குலமில் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்றது அது எல்லாமே இன்க்ளூடட் ஆல் இந்த கரிக்குலம். ஸோ த ட்ரைனிங் இஸ் ஆல்ரெடி கிவன். பட் இது தவிர நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணனா there are a lot of companies which give you certificate programs. பேசுறதெல்லாம் அந்த கோர்ஸ்ல வருமா? Patient கிட்ட பேசுறது is a very important factor even for doctors and even for optometrists. So generally how to present yourself, how to talk, all those things, ஒரு CV எப்படி ரெடி பண்ணனும், so the soft skill ன்னு சொல்றோம்ல. So முன்னெல்லாம் வந்து வெறும் படிப்புனா நம்ம கண்ணை பத்தி மட்டும் தான் படிச்சிட்டே இருக்க மாட்டோம் நினைக்காதீங்க, எல்லாமே அதுல இருக்கும். சாஃப்ட் ஸ்கில் எல்லாமே அந்த ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் வந்து கரண்ட் கரிக்குலம்ல வந்து இருக்கு. ஸோ த டெலிவரபிள்ஸ் வில் பி மச் பெட்டர். ஒன்ஸ் யூ ஃபினிஷ்னா நீங்க ஒரு ஃபுல் ஜாப் ரெடி பேக்கேஜ் தான் வெளியே வர போறீங்க. அது முக்கியம் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு. திஸ் இஸ் லைக் இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு டாக் டு அ பேஷண்ட். அந்த பேஷண்ட் கிட்ட அந்த ஒரு குறை கேட்கும்போது யூ ஹேவ் டு லிசன், அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ரிப்ளை கொடுக்கணும் இன் மோர் சென்சிட்டிவ் மேனர், எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் வந்து நம்ம சொல்கிறோம் தவிர நம்ம ஈஸியாக போய் ஒருத்தவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு வி ஃபர்கெட். இப்போ சொல்லவே வேண்டாம், இந்த காலத்து பசங்க வந்து என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணுறது வி டோன்ட் நோ ஹவ் எக்ஸாக்ட்லி டு டூ. ஸோ அதுக்குண்டான ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி கரிக்குலமில் இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர். அண்ட் இது தனிப்பட்ட முறையில் இஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் திஸ் அப், we have special postings. எங்களுக்குலாம் அது கண்டிப்பா வந்து எங்க HR வந்து they will come take classes for our students, soft skills, resume preparation. ஸ்டூடெண்ட் வந்து முடிச்ச உடனே ஜாப் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஐ ஹாவ் டு டெல் பிகாஸ் வி டேக் ப்ரைட். அது நீங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, முடிச்ச உடனே வந்து ஜாப் ரெடி. அவங்களுக்கு வந்து ஒரு 5-10 ஆர்கனைசேஷன்ஸ் வருவாங்க, MNCs வருவாங்க, ஜாப் கிடைக்கும். பட் அகர்வால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்டமெட்ரி இஸ் ப்ராப்ளி த ஒன்லி ஆப்டமெட்ரி காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட். இது வந்து கடந்த ஒரு 4 yearsஸாக we are doing 20+ கம்பெனிஸ் வந்து வராங்க. ஐ கேர் செயின்ஸ், ஆப்டிக்கல் செயின்ஸ், லென்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே கம் அண்ட் டேக் பார்ட் இன் அ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் செஷன். அண்ட் இதில் வந்து 100% பிளேஸ்மெண்ட். ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதில் வந்து யூ கேன் ஹாப்பிலி டேக் அப் திஸ் ஜாப். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். எங்களை படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்போர் PSNI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் கிங் மேக்கர்ஸ் AS அகாடமி. இணைந்திருங்கள்.
முக்கிய செய்தி, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பின்னணி பாடகர் அறிவு சந்திப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அறிவு கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பாடகர் அறிவு சந்தித்திருக்கிறார். முதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் கேட்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சரவணன். ராப் பாடகர் அறிவு இன்று தலைமைச் செயலகத்திற்கு முதலில் சந்திக்க இன்று காலையில் வந்திருந்தார். ஆனால் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை. குறிப்பாக காவல்துறை பொறுத்திருக்கும் அனுமதி பெற்று வருமாறு அறிவுறுத்தவில்லை. அவர் முதல்வரை பார்த்தே ஆக வேண்டும் என வற்புறுத்தியதில் காவல்துறைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் குறிப்பாக அவர் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை போட்டு பார்க்க முடியுது. அதனை ஒட்டி காவல்துறை முறையான விசாரணை ஈடுபடுவதற்காக அவரையும் நண்பர்களையும் கைது செய்து காவல் அழைத்து சென்றனர். அது பிறகு விசாரணை ஈடுபட்ட பிறகு முதலில் சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த அடிப்படையிலும், மேலும் ஏற்கனவே பல படங்களில் தமிழக முதல்வர் நடிகர் நடித்த போது அவர் படங்களை பாடிய அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில் முதல்வரை சந்திக்க அவரை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீட் தேர்வு என்று ரத்து செய்ய வேண்டும் என நாடு முழுவதும் மிக முக்கிய டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேற்கொண்ட போராட்டமும் மேலும் அங்கு நடைபெற்ற காவல்துறை தட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது தலைமைச் செயலகம் முன்பாக அவர் நீட் தேர்வுக்கு எதிராக கோஷமிட்டது என்பது இங்கு ஏதேனும் பதட்டத்தை ஏற்படுத்துமா, பரபரப்பை ஏற்படுத்துமா என்ற நிலையில்தான் காவல்துறை கைது செய்து விசாரணை ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு உரிய விளக்கத்தை அளித்த பிறகு முதல்வரை சந்திக்க வந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. தற்போது முதல்வர் சென்று விட்டார். மேலும் அதிகாரியை சந்தித்து விலகல் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசா. They see results. You know the grind. Every sprint, every late night, every extra minute. You don't just earn the win, you master it. Sterren Club Soda. பெஸ்ட் மணி கோல்ட்ல நீங்க தங்கம் வெள்ளி பொருட்களை விற்பனை செய்யும் போது பெஸ்ட் ரேட், டபுள் ப்ராஃபிட், ஃபுல் சாட்டிஸ்பாக்சன். பெஸ்ட் மணி கோல்ட், தங்கம் வெள்ளி பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய. ஆசியோ சில் பண்ணு மச்சி. நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் எலும்பு முறிவு, ஜவ்வு கிழிதல், எலும்பு தேய்மானம், கழுத்து, முதுகு, மூட்டு, இடுப்பு மற்றும் எலும்பு வலி சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நேரலையில் பதிலளிக்கிறார் வடபழனி புத்தூர்கட்டு பாரம்பரிய மருத்துவர் RS வேலுமணி. மருத்துவ நேரம் தினமும் மாலை 4:30 மணிக்கு காண தவறாதீர்கள். நேர்களை படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கண் மருத்துவ படிப்பு குறித்து தான் பேசிட்டு வரோம். கண் மருத்துவ படிப்பை யார் தேர்வு செய்யலாம், உங்களுக்கான கல்வி தகுதி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிட்டு வரும். நேர்களாகி நீங்கள் கண் மருத்துவ படிப்பு தொடர்பாகவும் MBBS தொடர்பாகவும் என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் திரையில் தெரியக்கூடிய என் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து கேட்கலாம். வாங்க நம்ம விருந்தினர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். நம்ம PG பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் MS பற்றி பேசுனீங்க. MD பற்றியும் DNB பற்றியும் DO பற்றியும் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்? ஓகே, ஸோ MSன்றது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, இதை பற்றி எல்லாவரையும் சொல்லிட்டோம். MDன்றது எய்ம்ஸ் மருத்துவமனை தான் MDன்ற டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அது கிட்டத்தட்ட சேம் தான், எல்லாமே 3 இயர் கோர்ஸ் தான். MSஆ இருக்கட்டும், MDஆ இருக்கட்டும், DNBஆ இருக்கட்டும், எல்லாமே 3 இயர் கோர்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ MS அண்ட் MD வந்து ஒரு சென்ட்ரல் போர்டு இருக்கும், ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து அஃபிலியேட் பண்ணிட்டு கொடுக்குற கோர்சஸ். டிப்ளமேட் நேஷனல் போர்டு தான் வந்து DNB கோர்சஸ் வந்து அளிக்கிறாங்க. ஸோ டிப்ளமா இன் ஆப்தால்மாலஜி வந்து 2 இயர் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் ஸ்டேட் யூனிவர்சிட்டிலாம் கொடுக்காம இருந்துச்சு. பட் இப்போ வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் கேன் கிவ் டிப்ளமா இன் ஆப்தால்மாலஜி ஆல்சோ.
இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ எது முதன்மையாக இருக்குது, எதுக்கு முக்கியத்துவம்? முதன்மையானது 3-year ப்ரோக்ராம் இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர். ஏன்னா இதில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெடிசின், சர்ஜரி. ஸோ நம்ம சர்ஜரி ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதுவும் கண்ணில் நம்ம கற்றுக்குறோன்னா அந்த ஹேண்ட் ப்ரிசிஷன் வந்து இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் கற்றுக்குறோன்றது நம்ம அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸ்பெண்ட் இல்லை. ஸோ 3 yearsன்றது ஆப்வியஸாக நம்ம எக்ஸ்போஷர் டு த பேஷண்ட்ஸ், சர்ஜிக்கல் ட்ரைனிங் எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு 3-year டிகிரி ப்ரோக்ராம் இருக்கும். பட் இதில் நிறைய விஷயம் என்னென்னா, சில ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை சில யூனிவர்சிட்டி காலேஜஸில் வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங் தனிப்பட்ட முறையில் கிடைக்கலனா people can choose. இதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கலாம். கேட்ராக்ட் சர்ஜரிக்குமே ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 3 months இல்லை 6 months 1 year அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகலாம் அந்த துறையில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து you can enroll for those programs. அப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக ஒரு கண் மருத்துவ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவமனையை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு கண் மருத்துவமனைனா அங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி மாணவர்கள் பார்க்கணும், அங்கே என்னென்ன விஷயங்கள் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்? ஆமாம். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரி, தட் இன் த சென்ஸ் தட் அது வந்து வெல் ரெனோட் ஹாஸ்பிட்டலாக இருக்கா, அந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா காலேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா அதோட அஃபிலியேஷன், யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் எப்படி இருக்குது, அதோட ஃபேக்கல்ட்டியோட டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டி கொடுக்குற அந்த டீச்சிங் கொடுக்குற மென்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட குவாலிட்டி வந்து செக் பண்ணுறோம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா இதில் வந்து படிப்பு தவிர ட்ரைனிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரைனிங் ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்கன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரைனிங் வந்து இதோட பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். அந்த காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், த டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டி, அதில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க, அந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் பெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஐ கேருக்கு ஹாஸ்பிட்டல் பெட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வாக்இன் பேஷண்ட்ஸ் நம்ம ஓபிடி லோட் அதிகமாக இருந்துச்சுனாலே வந்து இட்ஸ் குட். ஏன்னா எங்கள் இதில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஓபிடி ப்ரொசீஜர். பேஷண்ட்ஸ் வருவாங்க, த சேம் டே தே வில் கோ பேக். ஸோ தே நீட் நாட் ஸ்டே இன் அ ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த பேஷண்ட் பெட் ரேஷியோ நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சப்போஸ் ஓபிடி லோட், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ வந்து ஒரு இனோவேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ இது வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற டெக்னாலஜி வந்து ஆர்கனைசேஷனுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும். கரெக்டாக ரிசர்ச் வருது, இன்னோவேஷன் வருது, அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். மெடிசின் எஸ்பெஷலி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எது லேட்டஸ்ட்டாக வருதோ we must be able to get the technology. அந்த மாதிரி ஒரு organization which will give a lot of importance to research and innovation, try to choose that kind of an organization. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களே அந்த தகவல்கள்லாம் ஒரு மருத்துவமனை தேர்வு பண்ணுறோம்னா இந்த தகவல்களை மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி வரும், முக்கியமான கேள்வி. கூகுள் தான், அதே ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ இப்போ நீட் வந்து என்ன, இப்போ எக்ஸாம்ஸ் வந்து இப்போ 12+2 முடிச்சுட்டு இப்போ நீட் ரேங்க் வந்துருச்சுன்னா போன வருஷம் இந்த நீட் ரேங்க்குக்கு வந்து என்ன காலேஜஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதோட பாஸ்ட் 2-3 years டேட்டாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராபபிள் ரேங்க் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5000 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் லைக் எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 5000க்கு மேலே ஒரு 10,000 to 20,000 ரேங்க்ஸ் தான் ப்ரைவேட் காலேஜஸ், இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த ரேங்கிங்கில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் ரிசர்ச், டாக் டு பீப்புள். ஸோ பொதுவாக வந்து இப்போல்லாம் வந்து 1க்கு 10 வாட்டி கீப் கெட்டிங் கால்ஸ், இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த காலேஜ் ஓகேவா, கிடைக்குமான்ட்டு வி ஆல்சோ கீப் கெட்டிங் அந்த ரெஃபரல் கால்ஸ். ஸோ அந்த பியர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ரெவ்யூ பண்ணுங்க, உங்கள் மென்டர்ஸ், உங்கள் டீச்சர்ஸ், இல்லை அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் வச்சுக்கலாம். எல்லாமே வாட்ஸ்அப் and connect. Getting the number is not a difficult job at all. Minnala kashtam. You need not travel to any place. You just have to get the number, call up, do the background research and then join. ஓகே மேடம். இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவமனை கிடைக்கிறப்போ பெரும்பாலும் கிராமப்புற மாணவர்கள் இப்போ நிறைய பேர் மருத்துவம் படிக்கிறது வரதை பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு கடைக்கோடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சென்னை போன்ற தலைநகரங்களில் ஒரு நல்ல மருத்துவமனையில் கிடைக்கிறதுல வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்க தான் வசிக்கக்கூடிய அந்த இடத்த விட்டுட்டு படிக்க இங்கே வர்றது சரியான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை நான் அவ்வளோ தூரம் போக முடியாது, பெற்றோர்கள் அனுப்புறது பயப்படுவாங்க, குறிப்பாக பெண்களை அனுப்ப பயப்படுவாங்க. ஆனால் இந்த துறையில் பெண்கள் நிறைய பேர் அதை பார்க்க முடியும். அப்படிங்கிறப்போ உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அறிவுரை என்ன பெற்றோர்களுக்கு? ஆஃப்தால்மாலஜியில் பெண்கள் தான் அதிகம். இந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து பெண்கள் தான் அதிகம். ஸோ அதில் வந்து இப்போ லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், பிஜி ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், படிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி இதில் லாட் ஆஃப் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்டல் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சூஸ் ஃபார் ஆல் தோஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் இப்போதைக்கு ஐ திங்க் வி ஷுட் டேக் ப்ரைடில் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஹேவன்ஸ் இன் த என்டையர் கண்ட்ரி வேர் வி கேன் ட்ராவல் அண்ட் கம் அலாங்.
நம்ம இந்த நெக்ஸ்ட் 3 years ஆஃப் லைஃப் தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகுது. 3 years இல்லை 5 years ஆஃப் லைஃப் தான் வந்து we have to முழுமையாக நம்ம அதில் வந்து we have to give ourselves. அப்போ தான் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து we can take at least for the next 10 to 15 years. ஸோ அந்த 5 years நம்ம வந்து ஒரு படிப்பில் போடும்போது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான வந்து அதை சாக்ரிஃபைஸ் நீங்கள் சொல்வீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் இவ்வளோ பண்ண போகிறேன், இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்குது, இது முடிச்ச உடனே எனக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்குன்னா அதுதான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். மிச்சதெல்லாம் செகண்டரியாக தான் வரும். அதுக்குண்டான எல்லா விஷயமும் நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் சொல்லுவேன். ஸோ சேஃப்டி இஸ் யூஆர் இன் அ சேஃப் கண்ட்ரி, சேஃப் பிளேஸ், தட் ஷுட் நாட் பி அ ப்ரையாரிட்டி கன்சர்ன் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே அண்ட் சேஃப் ஃபார் கேர்ள்ஸ் ஆல்சோ டு ட்ராவல். ஓகே மேடம். நீங்கள் ஃபெல்லோஷிப் கோர்ஸ் சொல்கிறப்போ கிட்டத்தட்ட 10 கோர்ஸ் சொன்னீங்க. அதில் ஒவ்வொரு துறைக்கான அந்த சிறப்பம்சம் குறித்து சொல்லணும். குறிப்பாக அந்த ரெட்டினா எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான தேவை என்னவாக இருக்குது, முக்கியத்துவம் என்னவாக இருக்குது? ஆமாம். ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லை, இது பேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட ஹைப்பர் ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னும் நுண்ணியமாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. ஆப்தால்மாலஜின்றது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதில் வந்து இன்னும் ஃபைனலாக போகும்போது இது பேர் வந்து ஹைப்பர் ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் கேபிட்டல். சுகர் நோய் வந்து வி ஹவ் லைக் டாப்ட் ஆல் சார்ட்ஸ், நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ கண்ணு வந்து இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்கன். ஏன்னா உடம்புல என்னெல்லாம் நடக்குதோ நம்ம கண்ணுக்குள்ளே பார்த்தாலே கண்ணு நிரம்பு, கண்ணோட ரத்த ஓட்டம், கண்ணோட ரத்த குழாயில் வந்து வில் ஃபைண்ட் அவுட் உடம்புல என்ன நடக்குதுன்ட்டு. வேற எந்த உறுப்போ திறந்து பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு, இன்னொரு ஃபங்க்ஷன் அந்த பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பட் கண்ணில் வந்து உள்ள நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த ஆப்தால்மோஸ்கோப் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கண்ணோட பாடியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ இதில் ரெட்டினா பற்றி படிக்கும் போது ரெட்டினாவில் வந்து மோஸ்ட் காமன் எல்லாருமே ஏஐலேருந்து இல்லை நார்மல் காமன் மேன் பார்க்குறதுலேருந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி தான் மோஸ்ட் கன்சர்னிங் விஷயம். ஸோ அதில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஸ்க்ரீனிங் லெவல்லே நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஏஐ வந்து டெவலப் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் வந்து இதுதான் பேஸ். டயபெட்டிக் ரெட்டினோபதியில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆல்காரிதம்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரெட்டினோபதி இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். குழந்தைங்களுக்கு ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி வரும். ஏஆர்எம்டி வயசானவங்களுக்கு வந்து ஏஆர்எம்டி. அண்ட் இது தவிர வந்து ரெட்டினல் சர்ஜரி வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால தான் வந்து இப்போ ரெட்டினா ஃபெலோஷிப் பண்ணுறாங்கன்னா லிட்டரலாக 2 years they have to spend. ஸோ ஒரு இன்னும் கண்ணுக்குள்ளே இன்னும் பிளட் வெசல்ஸில் நரம்பில் நம்ம சர்ஜரி பண்ணனா நம்ம ஸ்கில்ஸ் வந்து இன்னும் ரிஃபைண்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெட்டினா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ் விச் ரிக்வயர் லாட் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங், சர்ஜிக்கல் ட்ரைனிங். ஸோ அவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்தா தான் வில் பி வெல் எக்விப்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரெட்டினா. அது தவிர நான் சொன்ன மாதிரி கார்னியா அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி வந்து கார்னியா கண்டிஷனில் மெயினாக வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து கண்ணாடி எடுக்கணும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா நான் பவரை எப்படி எடுக்கலான்னு பார்க்கறதுக்கு நிறைய லேசர் இருக்குது. முன்னெல்லாம் வெறும் லாசிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். லாசிக் தவிர இப்போ வந்து ஃபெம்டோ லாசிக் இருக்குது, ஸ்மைல் இருக்குது, ஸ்மைல் ப்ரோ இருக்குது அண்ட் கான்டியூரா இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி வெளியில் எடுக்கிறதுக்குண்டான கருவிகளே நிறைய அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ எவ்ரி ஒரு 5 to 10 years முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 to 3 yearsலேயே லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது அதுக்குண்டான படிப்பும் நம்ம வந்து ஈக்குவலாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ கார்னியா அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி, கேட்ராக்ட் ஆஃப் கோர்ஸ் த பேஸ் இருக்கிறதுனால டெக்னிக்ஸ் ஆர் சேஞ்சிங். கேட்ராக்ட் எடுக்கணும்னு தான் பேஸ், ஆனால் அது எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து 10 years முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, 5 years முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ 2 years வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குண்டான அப்டேட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டாப் ஸ்பெஷாலிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்தால்மாலஜி. ஓகே மேடம். அலைடி ஹெல்த் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்தமாலஜியில் சொன்னீங்க, குறிப்பாக வந்துட்டு எம்எஸ்எம்டி கண் மருத்துவ படிப்பில் பிஜி படிக்கிறப்போ அதில் வந்துட்டு ஏஐயோட தாக்கம் சொன்னீங்க. துணை மருத்துவ படிப்பில் கண் மருத்துவம் சார்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே ஏஐ தாக்கம் இருக்கா? அது படிக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் ஏஐ சார்ந்து? ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ஒரு பேக் போன். ஸோ பேக் போன் ஆஃப் எனி ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்குண்டான அந்த ப்ரைமரி ஹிஸ்ட்ரி டேக்கிங் சொல்லுவாங்களே, ஒரு பேஷண்ட் உள்ளே வந்த உடனே தே ஹேவ் டு டூ த ஹிஸ்ட்ரி டேக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் டயக்னோசிஸ், கண்ணுக்குண்டான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேன்ஸ், ஓசிடி, பெரிமெட்ரி, லென்ஸ் பவர் மார்க்கிங், பயோமெட்ரி, இது எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். திஸ் வில் ஆல்சோ பி டன் பை அன் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே பண்ணுறது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக டெக்னாலஜி டெவலப் பண்ணுற ஆல்காரிதமும் டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஏஐ வந்து இன்டர்பிரிட்டேஷன், ஆப்டோமெட்ரிஸ்ட் இதையும் கற்றுக்கணும். இமீடியட்டாக அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்கில் செட்டை. ஸோ தென் தே கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க். ஸோ இந்த ஆப் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்டை கேட்டு எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுது, எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி லேபிள் பண்ணுறது, அந்த விஷயமே உள்ளே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தே வில் பி இன்வால்வ் இன் டூயிங் அ லாட் ஆஃப் ரிசர்ச் ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஐ கேர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டெக்னாலஜி ஃபார் த ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்டு நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங். அப்போ வந்து ரேஷியோ ஆஃப் பேஷண்ட் டாக்டர் ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆப்தால்மாலஜி ரேஷியோன்னு ஒன்று இருக்கும்ல.
ஸோ இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ ஆஃப்தால்மாலஜிஸ்ட் ஒரு 25,000 பீப்புள் இருக்காங்கன்னா ஒரு ஆஃப்தால்மாலஜிஸ்ட் வேணும். ஒரு ஆஃப்தால்மாலஜிஸ்ட்டுக்கு மினிமமாக 2 to 3 ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம இந்தியன் சினாரியோவில் அந்த ரேஷியோலாம் நம்ம வி கேனாட் மீட் அப். ஸோ இப்போ எப்படி வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம்? ஸோ இப்போ அந்த நோய் வந்து இந்த கிராமத்துக்கு போய் நான் எடுக்கணும், ஸ்க்ரீன் பண்ணணும், இல்லை ஸ்கூலுக்கு போய் ஸ்க்ரீன் பண்ணணும்னா ஹூ இஸ் தேர்? ஆப்டோமெட்ரிஸ்ட், டெலி ஆஃப்தால்மாலஜிஸ்ட். சொன்ன மாதிரி பேஷண்ட் வில் கம் டு அவர் அந்த வில்லேஜில் ஒரு கிளினிக் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஐயோட ஃபோட்டோகிராஃப், கண்ணோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃபோட்டோகிராஃப், கண்ணோட நரம்பு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இமேஜ் வந்து ஒரு ஆஃப்தால்மாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு சீனியர் ஆப்டோமெட்ரிஸ்ட்டோ டயக்னோஸ் பண்ணிட்டா எந்த பேஷண்ட் ட்ராவல் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். எல்லா பேஷண்ட்ஸும் வந்து வரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து ஓகே நீ ஒப்சர்வ் மட்டும் பண்ணு, டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, இல்லை நீ கண்ணாடி மட்டும் ஒன்று கொடுத்தா போதும், அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்க்ரீனிங் லெவல்லையும் ஏஐ, இந்த டெலி ஆஃப்தால்மாலஜிக்கு ஏஐ இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ இந்த 3 மேஜர் விஷயத்தில் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட், அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸில் வந்து ஐ திங்க் ஆப்டோமெட்ரிஸ்ட் கேன் பிளே அ வெரி ஹியூஜ் ரோல் இன் கிவிங் அஸ் தீஸ் சொல்யூஷன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கேட்ட அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக நேர்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கண் மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண் மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்? ஓகே, ஸோ பேஷண்ட் ஜென்ரலாக வந்து when they walk in, பேஷண்ட்டும் சொல்லலாம், கஸ்டமரும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, பார்ட் ஆஃப் ஏஜிங். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே தே கம் இன் டு தி ரிசெப்ஷன் வேர் தே ஹேவ் டு கிவ் த டீட்டெயில்ஸ். அவங்க என்ரோல் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து தே வில் பி சென்ட் டு த ஆப்டோமெட்ரிஸ்ட் தான். ஸோ ஆப்டோமெட்ரிஸ்ட் தான் அந்த இனிஷியல் பார்வை விஷன் செக்அப் பண்ணுறது பண்ணுவாங்க. பார்வை என்ன குவாலிட்டியில் இருக்குது, ஸோ அவங்க கடைசி லைன் வரைக்கும் படிக்கிறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் சார்ட்னு ஒன்று இருக்கும், நியர் விஷன் சார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் சார்ட், நியர் விஷன் சார்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க விஷன் குவாலிட்டி இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, இல்லை அங்கேயே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட போகிறோம். ஸோ விஷன் செக் பண்ணுறதோட சைட் பை சைடாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் ஐ ப்ரெஷர் செக் பண்ணுறது. எப்படி நீங்கள் ஜென்ரல் கிளினிக் போகும்போது ஒரு ஹைட், வெயிட், பிபி மெஷர் பண்ணுற மாதிரி ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பேசிக் திங் இஸ் ஒரு விஷன் செக் போம், கண்ணோட பவர் செக், ஐஓபின்னு சொல்லுவோம், இன்ட்ராகுலர் ப்ரெஷர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிஸ். ஸோ இந்த 2 செக்அப் முடிச்ச உடனே தே வில் வாக் இன் டு த ரூம் வேர் யூ வில் ஹாவ் அ மெஷின், கண்ணோட ஆன்டீரியர், தட் இஸ் அந்த ஃப்ரண்ட் பார்ட், அண்ட் கண்ணோட பேக் பார்ட், அந்த கண்ணு நரம்புன்னு சொல்கிறது வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் நம்ம பார்க்க முடியும். நேக்கடையில் சின்னதான் தெரியும். ஸோ வென் யூ ஃபோக்கஸ் டு மைக்ரோஸ்கோப், இது இன்னும் என்லார்ஜ்டாக எந்த பகுதியில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ யூஸ்வலி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஈஸியாக பார்த்துடலாம், பட் அந்த பின்னாடி அந்த ஃபண்டஸ் இல்லை ரெட்டினாவை பார்க்கறதுக்கு ட்ராப்ஸ் போடணும். ஸோ ட்ராப்ஸ் போட்டால் யூஸ்வலி இட் டேக்ஸ் 45 minutes ஃபார் த ட்ராப்ஸ் டு ஆக்ட். ஸோ ஒன்ஸ் அது டைலேட் ஆன பிறக்கும் வி வில் பி ஏபிள் டு சி த ஃபண்டஸ் இல்லை ரெட்டினா. ஸோ ரெட்டினல் வெசல்ஸில் தான் நான் சொன்னல, கண்ணில் வந்து ஈஸியாக வந்து பிளட் வெசல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ரெட்டினல் பிளட் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். பிபி இருக்கா, சுகர் இருக்கா, வேறு எதனா நரம்புல பிரச்சனை இருக்கா, இது எல்லா விஷயமே அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக சில பேருக்கு பவரில் ப்ராப்ளம் இருக்கும், இந்த செக்மெண்ட்ஸில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னா டாக்டரை பார்த்துட்டு ஃபைனலாக கிளாஸஸ் கொடுத்துருவாங்க, தே கேன் கோ பேக் ஹோம். இல்லை நெக்ஸ்ட்டு செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குது, குளோக்கமா இருக்குது, இல்லை ரெட்டினால ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த செட் ஆஃப் ஸ்கேன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் பற்றி பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. யா ஷூர். நேர் வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. பேசலாம்மா. சொல்லுங்கம்மா. அக்கா என் பேர் துளசிக்கா. சொல்லுங்க துளசி மேடம். நான் சேலத்துல இருந்து பேசுறோம். பையன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா சவிதா காலேஜ்ல படிக்கிறான், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல், ஓகே. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். அது வந்து இந்த கண்ணை இதுக்கு படிக்க முடியுமா? ஓகே. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து தனி கோர்ஸ். பட் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட சொல்லும் போது ஆஃப்தால்மாலஜி இல்லை ஆப்டோமெட்ரியில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதோட மெயின்டெனன்ஸ், அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம், அதோட ஆப்டிக்ஸ் எப்படி இருக்குன்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் இருக்கணும். ஸோ எல்லா ஐ ஹாஸ்பிட்டல்ஸுமே ரெகுலராக ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் வந்து விசிட் பண்ணுவாங்க, விச் தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்லா இருக்கா, இல்லை ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா. ஸோ இது எல்லாமே பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்ரி டாப் கார்பரேட் செயின் வில் ஹேவ் செப்பரேட்டாக வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ டைரெக்டாக ஐக்கு வந்து அவங்க ரிலேட் ஆக மாட்டாங்க, பட் அது ஐ பற்றி உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து தனியாக படிச்சுட்டு ஐக்கு டெவலப் பண்ணுற நிறைய மெஷின்ஸ்க்கு வந்து தனியாக ஃபோக்கஸ்டாக வந்து இதுக்கப்புறமா தே கேன் கெட் ட்ரெயின்ட். நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ டூ அ பேசிக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி கோர்ஸ், கம் அண்ட் கோ ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து there are 4-5 top companies where you can become a biomedical engineer. Then
ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுற மிஷின் மெயின்டெனன்ஸ், மிஷின் டெவலப்மெண்ட் அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சொன்னாங்க, வேறு இந்த மாதிரி வேறு துறை சார்ந்தவர்களும் கண் மருத்துவ படிப்பு சார்ந்து படிப்பதற்கு வரலாமா, வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. இது தவிர வந்து ஒரு கண்டிஷனை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு டாக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்னோட சேர் டைம்னு சொல்லுவோம். நான் மேக்ஸிமம் என்னோட பேஷண்ட் கிட்ட வந்து ஐ வில் ஸ்பெண்ட் 2 to 5 minutes. இல்லை ரொம்ப டீட்டெயிலாக சில நோய் எக்ஸ்பிளைன் பண்ணால் மேபி 5 to 10 minutes மேலே. பட் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது புரியாது. மேபி லாங்குவேஜ் புரியாமல் இருக்கலாம், இல்லை அந்த டென்ஷனில் வந்து திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களால அந்த ரிசெப்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங்னு ஒரு இம்பார்ட்டன்ட் டீம் இருக்குது. ஸோ அந்த கவுன்சிலர் வந்து அந்த நோயை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து அந்த பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் ப்ரொசீஜர், நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேன்ஸ்லாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும், சர்ஜரிக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், போஸ்ட் ஆப் கேர், இப்போ சர்ஜரி முடிச்சுட்டு பிறகு எப்படி நீங்கள் கேர் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, கவுன்சிலிங்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரன் பண்ணுற ஆர்கனைசேஷன், இப்போ ஒரு சின்ன கிளினிக் இருக்குன்னா ரன் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர்ன்ட்டு இருக்கணும். வி ஜென்ரலி கால் தம் as a manager who takes care of that clinic. இப்போது அகர்வாலே இஸ் லைக் 300+ ஹாஸ்பிட்டல்ஸ். சென்ட்ரலாக ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு ஒரு ரெஃபரல் சென்டர், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் டெர்ஷரி கேர் இல்லை அதுக்கப்புறமா இன்னும் ப்ரைமரி ஐ கிளினிக்னு இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் லெவல் போஸ்ட்டும் இருக்கும். ஸோ தீஸ் கேன் பி ஹெல்த் கேர் MBA முடிச்சுட்டு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆல்சோ வில் பி ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல் கேர் செட்டப். அது தவிர மேனேஜிங் திஸ் 300 ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் நாட் ஈஸி. அதுக்குண்டான ஒரு தனி HR, அதுக்குண்டான ஒரு தனி சப்ளை செயின், அதுக்குண்டான ஒரு தனி மார்க்கெட்டிங் டீம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் லிங்க்ட் டு அன் ஐ ஹாஸ்பிட்டல். இட் டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசுறது வந்து 1-2னா ஓகே, பட் நம்ம பேசுறது வந்து ஒரு 300+ ஹாஸ்பிட்டல்ஸ்னா காலேஜ் ஒரு பக்கம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் வேர் யூ ஹேவ் HR, மார்க்கெட்டிங், சப்ளை செயின், ஃபினான்ஸ் டீம் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஐ கேர், ஹெல்த் கேர் பிடிக்கும் சம்வே. அண்ட் இதில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ கேன் என்டர் ஹேஸ் அன் ஆப்டோமெட்ரிஸ்ட். ஹாஸ்பிட்டலில் போதும் நான் கற்றுக்கிட்டேன், நான் இன்னும் இப்போ நான் வந்து ஐ எம் பிகமிங் அ மார்க்கெட்டிங் கை, ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் சேல்ஸ், நான் வந்து ரிசர்ச்சர் ஆகணும், ரிசர்ச்சரும் ஆகிக்கலாம், இல்லை நீ மார்க்கெட்டிங் பர்சனாகவும் போய்க்கலாம். யூ கேன் பிகம் இன் டு த சப்ளை செயின் ஆல்சோ. இல்லை எனக்கு HR வேலை பிடிச்சிருக்குன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்டோமெட்ரிஸ்ட் ஹூ ஆர் கவுன்சிலர்ஸ், who are center heads, who are managing so many things, researchers who teach, so multiple options. So இப்போ யூஸ்வலாக டாக்டர் படித்தா 10 வருஷம் நான் இதில் படிச்சுட்டேன் அப்படின்றது நெக்ஸ்ட் ஜாபுக்கு ஈஸியாக மாற மாட்டாங்க. பட் ஆப்டோமெட்ரிஸ்ட்ன்றது அப்படி கிடையாது. ஒரு ஐ கேருக்குள்ளே வந்தாலுமே அங்கேயே ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, எல்லாருமே இப்போ வந்து தொழில் முனைவர் ஆகணும், ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண் மருத்துவம் படிச்சுட்டாங்க, அதில் ஒரு பிஜி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுத்தோடனே வந்துட்டு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? ஏன்னா ஒரு கண் மருத்துவம்னா நீங்கள் அவ்வளோ டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்களே, அவங்க தனியாக ஒரு கிளினிக் வச்சாங்கன்னா அது எப்படி அதுக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்றது. ஸோ எக்ஸ்போஷர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த 5 years 4 years நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் வந்து மீட் பண்ணுறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து வில் கிவ் யூ த ஸ்கில் செட். ஒன்று வந்து நம்ம படிக்கிற படிப்பு அதுக்குண்டான ஸ்கில் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். அண்ட் மார்க்கெட்டிங் கொஞ்சம் தான் வந்து படிப்பில் இருக்கும், பட் நீங்கள் மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி செல் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம் அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எப்படிலாம் இது இருந்துச்சுன்னா, இஃப் யூ கான்ஃபிடென்ட் அந்த 4 years all are not smart. like ஒரே லெவல் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் இருக்காது. some people are ready immediate அந்த 4-year ப்ரோக்ராம் முடிச்ச உடனே they will be able to set up a clinic. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு you can set up a clinic and go ahead. இல்லாட்டி there are always place we can go learn and then again go back and set up. so entrepreneur வந்து people have changed so many. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மல்டிபிள். இட்ஸ் அபவுட் வாட் யூ வாண்ட் டு டூ. ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது பிடிக்கல நான் வேறனா ஆட்டோமேட்டிக்லி யூ பிகம் யூ கேன் டேக் அப் திஸ் ஆண்டர்பிரினர். லாட் ஆஃப் ஆப்டோமெட்ரிஸ்ட் இது முடிச்சுட்டு தே கோ ஃபார் MBA. நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எங்கள் பேட்ச் ஆஃப் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு மினிமம் 5 people will always opt for masters MBA in healthcare management. compulsory healthcare management வந்து maybe they look at the big hospital the way it's run. so அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த I want to be part of something big ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த துறையில் கண் மருத்துவர்கள் துணை மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்தாலும் சரி, அங்கே கூடிய சவால்கள், சந்திக்கக்கூடிய சவால்கள், சிக்கல்கள் என்ன, நீங்கள் எப்படி அதுக்கெல்லாம் சொல்யூஷன் பார்க்குறீங்க? ஒரு இது சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு, வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாக நான் ஹெல்த் கேருக்கு தான் சொல்லணும். முன்னெல்லாம் வந்து கடவுள் டாக்டர்லாம் கடவுள் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரிசெப்டிவாக இருப்பாங்க, கேட்டுப்பாங்க. அவ்வளோவா வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக கேட்பாங்க, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கண்டிஷன் அப்படின்னா அவங்களே கண்ணு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து ChatGPT இல்லை ஜெமினியில் போட்டுட்டு அதுக்குண்டான ஒரு 10 டவுட்ஸ் டயக்னோசிஸ் டவுட்டோட வந்து வராங்க.
ஸோ அந்த 10 நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்ல டிஸ்டர்பன்ஸ்? கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து அது என்ன நோய் நான் கண்டுபிடிச்சிடல. பிகாஸ் நான் பார்க்க போகிறது பேஷண்ட்டு நினச்சிப்பாங்க அது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். பட் நான் என்னோட 10 வருஷம் படிப்பை தான் வந்து அந்த 2 நிமிஷத்தில் பார்த்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். பட் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த நோயோட ஃபோட்டோ எடுத்து 10 டயக்னோசிஸ் எடுத்துகிட்டு வந்து 10 கேள்வி கேட்டால் எல்லா 10க்கும் நான் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. பிகாஸ் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் கோயிங் டு ட்ரீட் யூ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் எல்லா டவுட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா எனக்கு அடுத்த பேஷண்ட் பார்க்க முடியாது. இட்ஸ் a டைம் கன்சூமிங் ஜாப். இது ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த மாதிரி அந்த இதில் வரவே கூடாது. பட் ஐ cannot offend my patient. Patient is more important for me. So I have to sit and explain everything. பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட தாக்கம் உங்களுக்கு அடுத்த பேஷண்ட்டே உங்ககிட்ட இருக்கும். ஆமா கண்டிப்பா இருக்கும். when you are flustered and இவ்வளோ டவுட்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும் மைண்ட். பட் எவ்ரி பேஷண்ட் who walks in, the only concept you have to remember it, உங்களுக்கு வந்து அது 100th பேஷண்ட்டாக இருக்கலாம், ஆனால் பேஷண்ட்டுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து எப்போவுமே வந்து when you're talking to a patient you should remember, even if the previous patient ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அஜிடேட் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு when you're talking to the next patient you need to வந்து கூல் டவுன். ஸோ அது பொறுமை இருக்கணும், கேட்கணும், சட்டுன்னு you can't express yourself. And whatever happens, our patients are first. They come with a problem. So we are here to give the solution to the problem. ஸோ அதை வந்து ட்ரை டு மிட்டிகேட் த சொல்யூஷன். அதை ரொம்ப அக்ரெசிவாக கொண்டுட்டு போகாமல் பார்த்துக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் ரெக்விசிட் விச் ஐ ஃபீல். நிச்சயமா நீங்கள் இந்த ரிசர்ச் பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்தியாவில் நீங்கள் வந்து குறிப்பாக இப்போ கண்மருத்துவம் படிச்சுட்டு வேலைக்கு போனாலே 10 வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ரிசர்ச் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆகும் இல்லையா? நிறைய பேர் இப்போ வேலைக்கு பணத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம், சம்பளத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த 10 வருஷம் படிப்பை முடிச்சிட்ட உடனே வேலைக்கு போகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறது எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கும்? இந்தியாவில் ரிசர்ச் எந்த அளவுக்கு இருக்குது கண் மருத்துவத்துறையில்? ஓகே, ஸோ கண் மருத்துவ ரிசர்ச் நிறைய லெவலில் வந்து we are surprised because நாங்கள் அகர்வாலில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா there was a conference, ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் in which optometrist, ophthalmologist and engineers. ஸோ யூஸ்வலாக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆப்தால்மாலஜிஸ்ட்க்கு தனிப்பட்ட முறையில் கான்ஃபரன்ஸ் நடக்கும், ஆப்டோமெட்ரிஸ்ட்க்கு தனிப்பட்ட முறையில் கான்ஃபரன்ஸ் நடக்கும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் கான்ஃபரன்ஸ் நடக்கும். பட் இப்போ நான் ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னு நினச்சா என்னோட அறிவு மட்டும் பத்தாது. கரெக்டா? இஃப் ஐம் கோயிங் டு டிசைன் அ ப்ராடக்ட் ஐ நீட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேணும், இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எனக்கு ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வேறு இந்த 3 பேருமே சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஈஸியாக இருந்துச்சுன்னா then it becomes easier for a student. எல்லாருமே ரிசர்ச் மைண்டோடு இருக்க மாட்டாங்க. பட் இஃப் பீப்புள் வாண்ட் டு பர்சியூ ரிசர்ச், எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கணும், நான் அடுத்து சுந்தர் பிச்சை ஆகணும், நான் வந்து பெரிய லெவலில் வந்து ஐ ஹாவ் டு டிசைன் சம்திங் டு சேஞ்ச் த வேர்ல்ட், சேஞ்ச் த வே த வேர்ல்ட் சீஸ்னா அந்த பர்டிகுலர் மாணவனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதும் இட்ஸ் அ ரோல் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அண்ட் லக்கிலி எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து வி ஹவ் கொலாபரேட்டட் வித் 4 டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ், VIT Chennai, SSN, Loyola Engineering College, and இப்போ ரீசெண்டாக 2 weeks back with Shastra Engineering College. So I think all specialties should come together. ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா டாக்டரால் மட்டும் முடியாது. கரெக்ட், ஒரு இன்ஜினியர் தேவைப்படலாம், and then ஒரு செட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அந்த எனர்ஜெட்டிக்காக அடுத்து என்ன யோசிப்பாங்கன்னு இருப்பாங்க. உங்களுடைய வேலை சூழலுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நேரம் இல்லை, நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் கண்மருத்துவ பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த படிப்பை யார் எடுக்கலாம், என்னுடைய சிக்கல்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ சரவணன். நேர்களை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வழங்கிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு இணைந்து வழங்கியோர் கிங் மேக்கர்ஸ் AS அகாடமி. மீண்டும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். படிப்போம் ஜெயிப்போம் இணைந்து வழங்கியோர் சொல்லாத சொல்லும் அன்பின் அடையாளம். அந்த அன்பின் அடையாளம் நம்ம மலபார் Starin Club Soda. லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. உங்க லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. அதிக மசாலாவுடன் அதிக சுவை ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். தங்கமயில் ஆடி கொண்டாட்டம். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future.
நாங்கள் உலக கோப்பையை வென்றபோது வெற்றி பெற்றது எங்கள் அணி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் வென்றது. அந்த தருணத்தில் ஒவ்வொரு வீரரும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமையாக உணர்ந்தனர். ஆனால் இந்த வெற்றி திடீரென்று வரவில்லை. உலக கோப்பையின் போது பயிற்சியாளரும் எங்கள் ஆதரவு ஊழியர்களும் ஒவ்வொரு அணியின் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் சேகரித்தனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் உத்திகளை வகுத்தோம். பின்னர் களத்தில் இறங்கி அவற்றை உண்மையாக்கி காட்டினோம். அதுபோலவே நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்க இருக்கிறது. கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை வரவேற்றிடுங்கள். அவர்கள் உங்களிடம் சில கேள்விகளை கேட்பார்கள். உங்கள் பதில்கள் மூலம் சில தரவுகள் சேகரிக்கப்படும். பின்னர் இந்த தரவுகளின் அடிப்படையில் நாடு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கும். அதன் மூலம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒவ்வொருவரையும் சென்றடையும். ஆகவே என்யூமிரேட்டர் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களிடம் சரியான தகவல்களை வழங்குங்கள். ஏனென்றால் சரியான புத்தி மூலம் ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது போலவே சரியான புள்ளி விவரங்களால் ஒரு நாடு முன்னேறும். நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது வளர்ச்சி. நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் எலும்பு முறிவு, ஜவ்வு கிழிதல், எலும்பு தேய்மானம், கழுத்து, முதுகு, மூட்டு, இடுப்பு மற்றும் எலும்பு வலி சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நேரலையில் பதிலளிக்கிறார் வடபழனி புத்தூர்கட்டு பாரம்பரிய மருத்துவர் RS வேலுமணி. மருத்துவ நேரம் தினமும் மாலை 4:30 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவோர் தங்கமயில் ஆடை கொண்டாட்டம், தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேர், செம்ம ஸ்ட்ராங், செம்ம சேஃப். சொல்லாத சொல்லும் அன்பின் அடையாளம். அந்த அன்பின் அடையாளம் நம்ம மலபார். ஆசியோ சில் பண்ணு மச்சி. லலிதா அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர் எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. உங்க லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. அண்மை செய்தி. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி களமிறங்கியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். போலீசாரின் தடியடியில் காயமடைந்தோரை சந்தித்த பின் போராட்ட களத்திற்கு ராகுல் காந்தி வருகை தந்துள்ளார். அவருடன் பிரியங்கா காந்தி எம்பியும் வருகை தந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நவ்சாத் வழங்க கேட்கலாம். நவ்சாத், டெல்லியில் 2 நாட்களாக இளைஞர்கள் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பவ இடத்திற்கு தற்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்துள்ளார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரோடு இணைந்து அவர் முழக்கமும் எழுப்பியுள்ளார். கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். டெல்லியில் நாடே அதிர்வு ஏற்படுத்தும் வகையில நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக தொடர்ந்து மாணவர்கள் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நேற்று நாடாளுமன்ற முற்றுகை குறிப்பாக பெருமையா செல்லும் பொழுது காவல்துறையை வைத்து தடியடி நடத்தியும் கண்ணீர் கொண்டு வீசியும் குறிப்பாக காவல்துறை போராட்டத்தை கலைத்தது பார்க்க முடியுது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பாக பிரதமர் அவர்கள் பதவி கோரியும் குறிப்பாக கல்வி மந்திரியும் பதவி கோரி என தெரிவித்து அவரும் போராட்டத்தை பங்கேற்று பேரணியாக சென்ற காட்சிகளை பார்க்க முடியுது. அவருடன் சேர்ந்து பிரியங்கா காந்தியும் பங்கேற்றுகிறார். குறிப்பாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்திருக்கு. நீட் தேர்வு பலமுறை அதனுடைய கசிவு ஏற்பட்டு பல பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. மாணவர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தொடர்ந்து தமிழகத்தில் தான் முதல் குரல் எழுந்து பார்க்க முடியுது. குறிப்பா இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 முறை தேர்வு நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட தேர்வு தேவையா? பல மாணவர்கள் மன உளைச்சலுடைய சூழல் வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து அந்த முழக்கத்தின் மீது தான் போராட்டம் பார்க்க முடியுது. அந்த போராட்டத்தை விளைவுதான் நேற்று நடைபெற்ற அந்த பெரும் சம்பவம் பெரும் விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பிரச்சனை தான் தற்போது அதை முன்னிதான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பேரணியில் பங்கேற்று மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு ஆதரவு தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒருவரும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நீட் தேர்வு தேவையா? குறிப்பாக பிரதமர் அவர்களே பதவி விலக வேண்டும், கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் கோரிக்கை வைத்து தற்போது அந்த கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் நீட் தேர்வு என்பது மாணவர்களை மிகுந்த மன உளைச்சலுக்காக்கூடிய தேர்வாக இருக்கிறது. எந்த ஒரு தேர்வுக்கும் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே தமிழகக்கூடிய குறிப்பாக கடந்த ஆட்சியாக இருந்தும் தற்போது ஆட்சி அந்த குரலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி பங்கேற்று எதிர்ப்பு தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார்,
நௌசாத், நேற்றிலிருந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காங்கிரஸ் களமிறங்கி உள்ளது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டது? ஏனென்றால் ஏற்கனவே இளைஞர்கள் கூட்டமே அங்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது காங்கிரசினுடைய அனைத்து தலைவர்களும் அங்கு குமிழ்ந்துள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடு என்னென்ன செய்யப்பட்டுள்ளது? குறிப்பாக அந்த போராட்டம் நடத்தும் பகுதி முழுவதுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்ட துணை ராணுவ பணியினர் ராணுவ பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் போராட்டக்காரர்கள் அதாவது அத்துமீறி பாராளுமன்றத்தில் நுழையக்கூடாது என்பதற்காக நேற்றே நுழைவாய் நிலையம் அனைத்துமே மூடப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதி காவல்துறை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது எந்த மாணவரும் உள்ளே புகுந்து போராடக்கூடாது, அது எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்பு இணைய சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் அதுமைப்படுத்தி பல மாணவர்கள் கூடும் கூடாது என்ற அடிப்படையில் குறிப்பாக டெல்லி அரசு முனைப்பு காட்டுவதை பார்க்க முடிகிறது. அதற்கு பாதுகாப்பு என்பது அதிகப்படியான காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் தற்போது இந்த போராட்ட களத்தில் கூட்டியிருந்தால் அந்த பகுதி மீண்டும் பரவல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகப்படியான ராணுவத்திலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரசுடைய யூத் மாணவர்கள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மாணவர்கள் குவிந்து தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நௌசாத், தகவலுக்கு நன்றி. வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முறைகேடு, அயோத்தி நன்கொடை திருட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. 2ஆம் நாளாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? தடியடி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்த. நீட் முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்த. நாட்டின் கல்வி மற்றும் தேர்வு முறையை கரையான் அரிப்பது போல பாஜக சிதைத்துள்ளதாகவும் சாடல். நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், மத்திய அரசு எப்போதும் மாணவர்களோடு இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவது குறித்தும் எதிர்க்கட்சிகளின் அமளியை சமாளிப்பது குறித்தும் முக்கிய ஆலோசனை. டெல்லியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரிடம் மத்திய அரசு சார்பில் ஜே.பி. நட்டா நலம் விசாரிப்பு. காயமடைந்தோருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டுக்கான தமிழக முழு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் குறித்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும்.
தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. பட்ஜெட் குறித்த கூட்டத்தொடர் முழு நேரலை ஒளிபரப்பப்படும் என்றும் தகவல். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அதிமுகவின் அடுத்த கொறடா யார் என்பது குறித்து பேரவை கூடும்போது அறிவிக்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் பேச்சு. முறையான அறிவிப்பு பேரவை கூடுகிற போது வெளியிடப்படும். திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைதானதற்கு சபாநாயகரிடம் அனுமதி கேட்க தேவையில்லை என ஜேசிடி பிரபாகர் விளக்கம். பேரவைக்குள் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தான் தன்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமே தவிர பேரவைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளில் தலையிட முடியாது என விளக்கம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேர்தல் வழக்கு. முதலமைச்சர் விஜய் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆட்சியின் அலங்கோலங்களை கைது நடவடிக்கைகளால் சரிக்கட்டி விடலாம் என நினைக்கிறது தாவேக அரசு என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தாவேக அரசின் ஆணவத்திற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவர் என்றும் சாடல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்